வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் மிட்டம் காமர்ஸ் கொஷின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 2018ஓடது. ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல என்னன்னா இன்சைட் படிக்கிறவங்க 2018-19ல வந்து பாத்தீங்கன்னா பழைய எடிஷன். அந்த எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸும் அதிகமா இருக்கும். 1 மார்க் கொஷின்ஸும் சரி, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இதுல ஏதாச்சும் நீங்க படிக்காத கொஷின்ஸ், நம்ம புக் பேக்ல இல்லாத கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2008ஓட ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின்ஸ். இது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ போஸ்ட் பண்ணிட்டனால நான் இப்பதான் வந்து இது வீடியோ போடுறேன். ஸோ அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்க நீங்க அப்படியே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமோட கொஷின் பேப்பர். ஸோ இதையும் நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சேம் 2018ஓடதே தான். ஸோ இதுல கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ 1 மார்க் வந்து நீங்க மேக்ஸிமம் படிச்சிருவீங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் இல்லைன்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், இந்த அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஏர்கோஸ், இந்த 4ல ஏதோ ஒரு கொஷின் வந்து கண்டிப்பா வரும். ஸோ இதை நல்லா வந்து பாத்துக்கோங்க. டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அப்படிங்கிறது கேட்டிருக்கான். பழைய இது படி பாத்தீங்கன்னா 2018-19 கொஸ்டின் பேப்பர் படி. ஸோ டிஃபரன்ஷியேட் வந்து ஏதோ ஒண்ணுதான் கேட்பாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் மேக்சிமம் ப்ரிஃபர் பண்ணி பாக்குறவங்க கொஸ்டின் ஆன்சர்ஸை படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 1 to 6 லெசன்ஸ் ஏதாச்சும் வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க. 1 to 6 லெசன்ஸை படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஒரு 12 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அந்த லெசன்ஸ்ல இருந்தே வரும். 1 to 6 லெசன்ஸ் படிக்கும் போது. அப்புறம் அது போக நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் 20 எழுதுவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 அப்படிங்கிறது வந்துருது. அந்த 35 மார்க்ஸுங்கிறது பிளஸ் அடிஷ்னலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் ஆட் ஆகும்போது எப்படியோ 45 to 50 எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 50 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாவே வந்து கிடைச்சு. இது கொஞ்சம் பேஜ் சஃபிளா இருக்கு. நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் பொறுத்த வரைக்கும் அது 3 மார்க்லயும் இருக்கு, 5 மார்க்லயும் இருக்கு. ஸோ கேட்கணும்னு நினைச்சானா ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்கலாம். ரிப்பீட்டடா வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறனால. ஸோ அடுத்து வேர் ஹவுஸும் அதே மாதிரிதான், டிரான்ஸ்போர்ட்டும் அதே மாதிரிதான். ஒன்ன படிக்க படிக்க கண்டினியூவா அதோட ரிலேட்டடா தான் 3 மார்க்கும் வந்து வர மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற எல்லாமே 2018-19 அண்ட் தென் 19-20 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நியூ எடிஷன் வந்துருச்சு. குவாரண்டைனுக்கு அப்புறம் வந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூ எடிஷன்ஸ் வந்துருச்சு. கொஷின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதுல நீங்க படிக்காத கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்தா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 5 மார்க்கு. ஸோ 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ் கேட்டிருக்கான், அடுத்து ஹிண்ட்ரன்ஸ் கேட்டிருக்கான். அது கீழேயே வந்து ரெண்டுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வந்து 5 மார்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா அது ரெண்டுமே வந்து ஆப்ஷன் ஏபில வந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் அப்படிங்கிறது லாஸ் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து வருமாங்கிறது டவுட்டு. ஸோ அதனால நீங்க படிச்சு வச்சிருக்கிறத வந்து கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஆனா எல்லா கொஷினும் கரெக்டா அட்டன் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லியோட 2018 ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே வந்து சொல்லியாச்சு. 18-19 தான் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 19ஓடது. டூ மார்க் 3 மார்க்லாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே கவர் ஆயிருச்சு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் ஷார்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் தான். ஸோ பேசிக்கா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரும் வர மாதிரி தான் இருக்கும். ஆர்டிஜிஎஸும் அண்ட் தென் ஷார்க் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான்.
ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரெமடிஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பேசிக்காக ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் பப்ளிக்ல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இதில் நீங்கள் எப்படி என்ன படிச்சிருக்கீங்க படிக்காத இருக்கீங்க இந்த ஓல்டு கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்சைட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லை ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். இது 1 இயரோட கவர்மெண்ட் கொஷின் பேப்பரு. இந்த கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்ல வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேஜஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் தேடி எடுக்கிற கஷ்டமா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை கொஷின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 16 லெசன்ஸில் வந்துடும். நான் இதையெல்லாம் படிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ன்னு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் 1 to 16 லெசன்ஸை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 1 to 16 லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதே மாதிரி தான் 60 மார்க்குக்கு வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ 60 மார்க்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா எழுதுங்க. நல்லா கொஞ்சம் படிக்கலையே தெளிவாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ இன்னைக்கு பேசிக்கலாக நீங்கள் 2 மார்க் முடிச்சிருந்துருக்கணும். 2 மார்க் முடிச்சிருக்க முடியல அப்படின்னா நாளைக்கு காலையிலக்குள்ள 2 மார்க் முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ள 3 மார்க் முடிக்க பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆட்சச்சியோஸ் சேனல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.